மேலும் இரும்பையும் இறக்கினோம், அதில் பெரும் வலிமை உள்ளது, மக்களுக்கு பயன்களும் இருக்கின்றன. இவ்வாறெல்லாம் செய்யப்பட்டது எதற்காகவெனில், அல்லாஹுவை பார்க்காமலே அவனுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் உதவி செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் கண்டறிவதற்காகத்தான். சின்னமாக அல்லாஹ் பேராற்றல் கொண்டவனாகவும் வல்லமை மிக்கவனாகவும் இருக்கின்றான். அமெரிக்காவுல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசர் ஸ்டெயின் ஜாக்கப்ஸும் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசர் சாரா ஸ்டீவன் இவங்க ஆராய்ச்சியில இரும்பை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இரும்பு இந்த உலகத்தில் உள்ள பொருளே இல்லைங்க, அது வேற எங்கிருந்தோ வந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, அதாவதுங்க ஒரு தனிமம் உருவாவதற்கும் அதற்கேற்ற ஹீட் இருக்கணும், அதாவது வெப்பம் இருக்கணும். அந்த வெப்பத்தை பொறுத்துதான் கார்பன், சோடியம், மெக்னீசியம், நியான், அலுமினியம், சிலிக்கான், ஈயம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் உள்ளிட்ட இந்த மாதிரி எல்லா தனிமங்களுமே இந்த ஹீட்டோடைய தன்மையை வச்சுதான் உருவாகுது. ஆனா இரும்பு உருவாவதற்கான அந்த வெப்பம் இந்த பூமியில இல்லங்க. இப்ப மட்டும் இல்லங்க, எந்த காலத்திலயுமே அவ்வளவு வெப்பம் இந்த பூமியில இருந்தது கிடையாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சூரியன்ல உள்ள வெப்பத்தை போல 4 மடங்கு வெப்பம் வேணுங்க நம்ம இரும்பை தயாரிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 30,000 கோடி டிகிரி வரை வெப்பம் உள்ள பல நட்சத்திரங்கள் நம்மளுடைய கேலக்சியில இருக்கு. அந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல இருந்து பூமியை நோக்கி கல்லு விழும்போது அத வளிமண்டலத்திலேயே அந்த கல்லை தடுத்து நிறுத்தி அது எரிக்கப்படுதுங்க. எரிச்சு துகள்களா, அதை காத்தோட காத்தா கலந்து துகள்களா பூமியில வந்து இறங்கி விழுதுங்க. இப்படி கோடான கோடி ஆண்டுகளா நம்ம பூமியில வந்து விழுந்த இரும்பு துகளை தானே இப்ப எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பூமியில உள்ள இரும்பு இந்த பூமியோடதே இல்ல அப்படிங்கிற இந்த ரகசியத்தை நம்ம விஞ்ஞானிகள் இப்ப சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த ரகசியத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் இப்படி சொல்லுதுங்க. وَأَنزَلْنَا الْحَدِيدَ فِيهِ بَأْسٌ شَدِيدٌ وَمَنَافِعُ لِلنَّاسِ وَلِيَعْلَمَ اللَّهُ مَن يَنصُرُهُ وَرُسُلَهُ بِالْغَيْبِ إِنَّ اللَّهَ قَوِيٌّ عَزِيزٌ.